தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்கணும். பைத்தியம். மண்ணைக்குள்ளேயே இந்த ஆட்சி எப்படி நடத்துங்கிற பயிற்சியை அண்ணன் சீமான் எடுத்துருக்காரு. எப்படி மாத்துவேன் பெரம்பூரை, எப்படி மாத்துவேன் எழும்பூரை, எப்படி மாத்துவேன் ஆர்கே நகரை, எப்படி மாத்துவேன் வடசனிய கனவு கண்டு வச்சுக்கிறான். உனக்கு என்ன கனவு இருக்கு? பெரம்பூர்னாலே மாதா கோயில் தான், பெரம்பூர்னாலே பள்ளிவாசல் தான், பெரம்பூர்னாலே சர்ச்சு தான். தெரியாது யாருக்கும். பாண்டிச்சேரினாலே வெள்ளியனூர் மாதா கோயில் தான், பாண்டிச்சேரினாலே ஆசிரமம் தான், திருச்சினாலே காவிரி தான், திருநெல்வேலினாலே அல்வா தான். ஊருக்கு போய் வித்துக்கிட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில அல்வா, சாத்தூர்ல சேவு, கோயில்பட்டில கடலை மிட்டாயி, மதுரையில மல்லி, திண்டுக்கல்ல போட்டு, திருச்சியில காவிரி, மணப்பாறை முறுக்கு. இந்த விஜய் ஒரு கிறுக்குன்னு உலகத்துக்கே தெரியும் தெரியும். ஆனா ஊருக்கு போய் இதுதான் ஃபேமஸ். பெரம்பூர்னாலே நமக்கு பாத்தீங்கன்னா சென்டிமெண்டா எப்பவுமே அம்மாவை வணங்கி தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதுதானே சரி. அதனால தான் எனக்கு உங்க அம்மா பெரம்பூர்ல இருக்காங்களா தெரியல எனக்கு. இல்ல பெரம்பூர்னாலே நமக்கு அம்மா பாசம் தான். ஏன் சென்டிமெண்டா போடுறாப்படியா? சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட். அதை உங்க அம்மாட்ட போய் காட்டுங்க பாஸ். பாஸ் உங்க அம்மாட்ட போய் காசுங்க. பெத்த தாய் தனியா விட்டுட்டு, பெத்த தகப்பனையும் தனியா விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு இங்க வந்து சென்டிமெண்ட் பேசிருக்காப்ல. உங்க உடம்பு, என் உடம்பு தோட அறுத்து அதுல செருப்பா செஞ்சு உங்களுக்கு போட்டு பாக காணிக்க பண்ணணும். உன் முகர கட்டையை பார்த்தா அவ்வளவு நல்ல மாதிரி தெரியலையே. உடம்பு தோட தச்சு செருப்பா போடணுமா? அதெல்லாம் தேவையில்லை. உடம்பு தோட தச்சு செருப்பா போடணும். வேட்பாளரே பக்கத்துல சேர்க்க மாட்டாங்க. எங்க திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் பேசுறாரு, வேட்பாளர் நிப்பாட்டி பேசுறாரு. ஐயா எடப்பாடி வேட்பாளர் நிப்பாட்டி பேசுறாரு. எங்க அண்ணன் சீமான் வேட்பாளரை பிடிச்சி தம்பி தங்கச்சின்னு உரிமையோட பேசுறாங்க. ஆனா வண்டிக்குள்ள வேட்பாளரை ஏத்த மாட்டாப்ல. ஊருக்கு போற இங்க வந்தாப்ல. திருச்சி கிழக்கு ரெண்டு அவர் வேட்பாளர், திருநெல்வேலிக்கு போனால வேட்பாளரை ஏத்தல. அங்க காரைக்குடிக்கு வந்தாப்புல வேட்பாளரை ஏத்தல. அவன் பார்த்தான், இவன் ஏத்த மாட்டான், நான் செலவு பண்ணிருக்கேன் விட்டு வந்தான்னு அவன் வண்டியில தாவிட்டான். அவன் ஒரு டாக்டருக்கு படிச்ச அணிலவன். அவன் தாவி பிடிச்சு மேல ஏறி போறான். ஒரு படிச்சவன் தானே அவன். படித்தவன ஒரு ஆஸ்திரேலியாவில் டாக்டருக்கு படிச்சவன இப்படி வண்டிக்குள்ள ஏறி போறான். கதவை திறந்து உள்ள அனுப்புன்னு சொல்ல கூட உனக்கு மனசாட்சி இல்லைனா நீ எப்பேற்பட்ட மனித பிறகு? முதல்ல சாடிஸ்ட். அதாவது என்னன்னா ஒரு உயர்ந்த மனிதன். நான் யாரு? நான் தேவ தூதன், நான் பெரிய ஆளு. படத்துல பில்டப் கொடுக்குற மாதிரி அவர் வந்தாருன்னா அவரை மட்டும் வந்துட விட்டாத. அவன் சம்பவம் பண்றவன் இல்ல, சம்பவம் பண்றவன் ரெக்கார்ட் பண்றவன். அவனை பார்த்தா இடியே பயப்படும். அவனை பார்த்தா மின்னல் கூட ஒரு நிமிஷம் நிற்கும். அவனை பார்த்தா காட்டு யானை கூட கக்கா போயிடும். அவனை பார்த்தா புலி கூட புரண்டு படுக்கும். அவனை பார்த்தா சிங்கமே சீர்வது நிப்பாட்டிடும். அவனை பார்த்தா மான் கூட்டம் அப்படி போகும். அவனை பார்த்தா மயில் தோகை விரிக்கும். யாரா நீ? முதல்ல ராவண மகன்டா, ஒத்தையில் நிக்கிற யமன்டா. எவன் ராவண மகன்? ராவண மகன் ஒத்தையில் நின்ன யமன் யார் தெரியுமா? 24 நாடுகளை எடுத்து சண்டையிட்டு சிங்களம், பாகிஸ்தான், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியா என்று 24 நாடுகள் எதிர்த்து நின்றபோதும் தரைப்படை, கரைப்படை, வான்படை என்று உலகத்திலே கடற்பு கப்பல் படை கட்டி கடும் புடைபடை கட்டி சண்டையிட்ட எங்கள் தலைவன் மேதவை பிரபாகரன் ராவண மகன். ஒத்தல் நின்ற யமன் அவன் தான். அவர் தான் ராவண மகன். நீ ராவண மகனா? முன்ன பின்ன ராவண கதையை படிச்சிருக்கிறியா? எழுதுறது பஞ்சு படத்துல பஞ்சு டைலாகா பேசி பேசி இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு எடுத்து இந்த ஜனநாயகம் படம் வெளியே வந்துருச்சு. 4-5 பிட் எடுத்து போட்டு விட்டாங்க. சரி என்னப்பா கடைசி படம் தளபதி நடிப்பை கொட்டி தள்ளி மிரட்டிப்பாப்லன்னு பார்த்தா அதே எதுக்கு ஏன் அந்த கையை உருட்டா? அப்படி என்னதான் ஏன் பொண்ணு நம்மள எனக்கு டாக்டர் கார்த்திகேயன் இருக்காப்ல, அவரோட கூட வாங்க ஏதாவது கையில என்னன்னு பார்ப்போம். இல்ல உங்க டாக்டரே பாருங்க, கையை உருட்டிட்டே இருக்காப்ல. அது கில்லி படத்துல இருந்து உருட்டுறாப்ல. ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்கணும். பைத்தியம். இப்போ நான் ஒரு தப்பு செய்யறேன், கச்சை விட்டு 2 முறை நீக்கினாங்க. ஏன்? நான் செஞ்ச தப்பா இருக்கு. அப்ப நான் என் முடிவு தப்பா இருக்கு. அப்ப அண்ணன் சீமான் சொல்ற நான் மாத்திக்கிறேன். இப்ப வெற்றி தமிழ ஒரு தப்பு செய்யறாரு வெற்றி தமிழ. அப்ப கூட்டு கட்சியில சொல்றாங்க அவர் மாத்திக்கணும். இல்ல நான் முடிவெடுத்துட்டேன், என் பேச்ச நானே கேட்க கட்சி விட்டு நிரந்தரம் பண்ணிக்கிறாங்க. ஒரு தப்பு செய்யறோம், ஒரு சாலையில போறோம், இப்ப இந்த வழியா போகாத, அது ஒன்பே
லொகேஷன் அப்படி காட்டும். ஆனா கூகுள் மேப் கொண்டு போய் ஒரு முட்டு சந்தில விட்டோம்னா நான் இப்படித்தான் போவேன்னா அங்க கிணத்துல வந்து சாக வேண்டியதான். இல்ல ஒரு தடவை முடிவெடுத்துட்டேன் இந்த ரூட்ல தான் போவேன். யோ போலீஸ்காரர் கூப்பிட்டு சொல்றாரு, இங்க வேணாங்க டிராபிக்கா இருக்குங்க, அங்க ஒரு திடீர்னு ஒரு ஓட்டை விழுந்துச்சு சென்னைக்குள்ள, திடீர்னு தெரிஞ்சிச்சு அது வந்து ஓட்ட விடும் போகாதுன்னா, ஒரு தடவை முடிவெடுத்துட்டேன் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னா நீ சாக வேண்டியதான். இப்ப கடல் சீற்றமா இருக்கு மெரினா, அங்க போலீஸ்காரர் கூப்பிட்டு இப்ப சீற்றமா இருக்கு காதலியோட போகாத உள்ள போயிருவேனா, ஒரு தடவை முடிவெடுத்துட்டேன் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் போவனா போய் சாக வேண்டியதான். பெரியவர்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உறவினர்கள் சொன்னால் நாம் திருத்திக் கொள்ளணும். ஆனா ஒரு தடவை முடிவெடுத்துட்டேன் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொன்னா அவன் சாடிஸ்ட். நாளைக்கு நீங்க ஒரு முடிவெடுத்து மக்கள் போராடுறாங்க, ஸ்டெர்லைட்டை போல மீத்தேனை போல ஹைட்ரோ கார்பனை போல ஏதோ ஒரு திட்டம் நீங்க கொண்டு வந்துட்டீங்க, நீங்க முதலமைச்சராகவே ஆயிட்டீங்க. அது பிரபாகரன் பிள்ளைகளுக்கு நடக்காது, இருந்தாலும் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆயிட்டீங்க, நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, நீங்க ஒரு அறிக்கை போட்டீங்க, நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டீங்க, அதை எதிர்த்து மக்கள் போராடலாம், எதிர்த்து போராடுது. இல்ல ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன் என் பேச்ச நாடே கேட்க மாட்டேன்னா செருப்ப கொண்டாடிப்பா மக்கள். மோடி இந்தியாவின் சர்வாதிகாரின்னு சொல்றாங்க, அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டாருன்றாங்க. அந்த மோடி RSS இந்துத்துவ சித்தாந்தத்தை கொண்ட மோடி வேளாண்மை மசோதாவை கொண்டு வராரு. மோடி கொண்டு வந்த சட்டத்தை திரும்பி பெற்றதா வரலாறே கிடையாது. ஆனா மக்கள் போராட்டம் மோடி என்ன பண்ணாரு, திரும்பி பெற்றாரு. அதுதான் அப்படிதான் இருக்கணும், மக்கள் போராடினா திரும்பி பெறணும் குறைந்தபட்சம். இல்ல நான் விட மாட்டேன். இந்த மாதிரி அடமண்டா இருக்க போய் தான் தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர்கள் மீது குற்றச்சாட்டு. RK நகர் வேட்பாளர் மேல அடிதறி குற்றச்சாட்டு, அங்க வெள்ளிவாக்கத்தோட ஒரு வில்லனே வேட்பாளர், அங்க பேராவூர் வேட்பாளர் மேல பாலியல் வன்கொடுமை, பட்டுக்கோட்டை வேட்பாளர் மேல கஞ்சா வழக்கு, திருநெல்வேலி வேட்பாளர் மேல கல்குவாரி வழக்கு, இங்க 1000 வழக்கு ஏதோ ஒரு தொகுதியில வந்து பெண் குற்றச்சாட்டு. இப்படி தமிழ்நாடு முழுக்க குற்றச்சாட்டு வருது. அவர்கிட்ட போய் சொல்லிருக்காங்க, ஐயா இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி நகை திருட்டு வழக்கு, கஞ்சா வழக்கு, கொலை வழக்கு, கொள்ள வழக்கு இருக்குன்னா வேட்பாளராக போட்டிருக்கோம். எவனே தெரியாம வேட்பாளர் போடுறாப்புல இந்த பிரியாணி கடை இருக்கும்ல, நம்ம நாராயணன் டீ ஸ்டால் வச்சுக்கோமே, இந்த டீ ஸ்டால்ல வடை நல்லா இருக்கும். இந்த காலையில நாய் வந்து எவனாவது வறுக்கி போடுவானா, வடையை சாப்பிட்டு ஏதாவது ஒன்று போடுவானான்னு காத்திருக்கு. அப்ப நம்ம எச்சிலை தூக்கி போடுவோம்ல, எச்சிலை போடும்போது நாய் நிற்கும். அது மாதிரி திமுக வேட்பாளர் அறிவிச்சு எல்லாரும் அறிவிச்ச பிறகு அங்கிருந்து எவனாவது வருவானா அதிருப்தியில அப்படின்னு காத்திருந்து அதிருப்தியில வரவன புறத்து தூக்கி உள்ள போட்டாப்ல. நேத்து வரைக்கும் அதிமுக வேட்பாளர், இன்னைக்கு தாவேக வேட்பாளர் இவர் தான் ஊழல ஒழிக்க போறாரு. நேத்து வரைக்கும் அதிமுக செங்கோட்டையில வச்சுக்கிட்டு பக்காமாசு ஊழல ஒழிக்க போகுது, லாட்டரி சீட்டு ஆதரவை வச்சுக்கிட்டு ஊழல ஒழிக்க போகுது. 106 வேட்பாளர்கள் RSS பாஜக கடன் வாங்கி போட்டுட்டு பாசிச எதிரி பாஜக, கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிறாப்ல. மதசார்பற்ற சமூக நீதி, அத்தனை பேர் RSS காரன். இங்க நிக்கிற வேட்பாளர்னா வேற கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் விஜய் தான். எல்லாரும் விஜய்னா ஏன் பெரம்பூர்ல போட்டி போட்டீங்க? உங்களுக்கும் திமுக தானே சண்டை, DMK-க்கும் DVK தானே போட்டி. அப்புறம் ஏன் கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் தூணால போட்டி போட முடியல? ஏன் போட முடியல? சேப்பாக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் எடுத்து போட்டிருக்கலாம்ல. அது வேண்டாம். எனக்கு 41 பேர் கொன்று அநீதி இழைக்கப்பட்டுச்சு, செந்தில் பாலாஜி குண்டர்கள் அனுப்பி ஆட்கள் அனுப்பி 41 ரசிகர்களை கொண்டுட்டாருன்னு சொல்றீங்களே, உனக்கு தைரியம் தெம்பு துணிச்சல் இருந்தா கரூர்ல செந்தில் பாலாஜி எடுத்து போட்டி போடுகிற துணிவு இருக்கா? ஏன் பெரம்பூர்லயும் கிழக்குலயும் படத்துல சொல்றாப்ல, 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கையை உன் மேல வை. இல்ல படத்துல 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கையை உன் மேல வைன்னு சொன்னீங்க. நீங்க ஏன் உங்க மேல நம்பிக்கை நம்ம 2 தொகுதியில போட்டி போடுறீங்க? ஏன் 2 தொகுதியில? ஏன் பெரம்பூர், ஏன் திருச்சி கிழக்கு, திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், உசிலம்பட்டி விஜய் அப்படின்னீங்களே, ஏன் அங்க போகல? எங்க மதசார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், பெரம்பூர்ல தான் சார்ந்த மதம் அதிகமா இருக்கு, திருச்சி கிழக்குல தான் சார்ந்த சாதி அதிகமா இருக்கு. இப்படி சாதி மதம் பார்த்து நிக்கிறதுக்கு பேர் தாண்டா திருட்டு திராவிட அரசியல். அதை நீ செய்யறா, நீ எப்படி திமுக மாற்று? எங்க அண்ணன் சீமான் சாதி அதிகமா இருக்குன்னு கடலூர் நிக்கல, மீனவனுக்கு பிரச்சனை அதனால் நின்னாரு. திருவற்றியூர்ல சாதி அதிகமா இருக்கு நிக்கல,
திருவட்டியுள்ள அதானி பிரச்சனை, அமோனியா தொழிற்சாலை பிரச்சனை, எண்ணூறு பிரச்சனை, தொடர்ச்சியா அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நின்றாரு, தோத்தாரு. 48,000 ஓட்டு வாங்கி தோத்தாரு. தோற்றாலும் எண்ணூறு துறைமுக விரிவாக்கத்தை எதிர்த்து, அதானி எதிர்த்து களத்து 2022 தோத்து போன பிறகும் அந்த களத்திலே போராடிய ஒரு தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்படி போராட்ட களத்துக்கு போகும்போதுதான் மயங்கி விழுந்தாரு. அம்மோனியா வாய் கசிவு, அதே எண்ணூர்ல போய் நின்றாரு. எண்ணூர் அனல் நிலைய விரிவாக்கம், எண்ணூர் அனல் நிலைய விரிவாக்கத்துக்கு எதிராக கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே கட்சியின் தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். தோற்றாலும் அந்த மக்களுக்கு நிற்கிறாரு. இன்னைக்கு காரைக்குடியிலே சொந்த மாவட்டம் என்பதால் அங்க களத்தில் நிற்கிறார். அப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இல்ல. சாதி பார்த்து மதம் பார்த்து நின்னுட்டு மத சார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கர், பெரியார் ஊரை உருட்டுறது. நான் வந்தால் இதை செய்வேன் சொல்ல தகுதி இருக்கா? எங்க ஓட்டு கேட்டே வரமாட்டாரு, உங்க வீட்டுக்கு எப்படி வருவாரு? பாதி கேக்குது, பாதி கேட்க மாட்டேங்குது. தாவேக்க மாதிரி இருக்கு. ஓட்டு கேட்டே வராத ஒருத்தர் வீட்டுக்கு வீடு வருது. ஒரு பாட்டு போட்டாங்க, வீதி வீதியா வாரானே நீதி கேட்க போறானே. இவன் எக்கோ சிஸ்டத்தை ஏற மண்மன் படிக்கிட்டு இருக்கான். இங்க கேட்கும், அங்க கேட்காது. வீதி வீதியா வாரானே நீதி கேட்க போறானே. எங்க மக்களுக்கு நீதி கேட்பாருன்னு பார்த்தா ஜனநாயகம் படத்தை முடக்கிட்டாங்க. என் மனைவி விவாகரத்து போட்டுச்சு, கரூர்ல என் மேல பழி போட்டாங்க, எஸ்ஓபியை போட்டு முடக்கிட்டாங்க. எஸ்ஓபியை போட்டு முடக்கிறத மட்டும் 1 மணி நேரம் பேசி அப்படியே அறுத்து தள்ளிவாப்புல. உலக அரசியல், இந்திய அரசியல், அப்படி தமிழ் மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு, வேளாண்மை இப்படி இருக்கணும், மீனவர்கள் இப்படி இருக்கணும், நான் காட்டு வளம் இப்படி இருக்கணும், கனிமூலம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ரோடு இப்படி இருக்கணும், சாலை இப்படி இருக்கணும், மழைநீர் வடிகால் வாய்க்கால் இப்படி இருக்கணும், கழிவநீர் இப்படி இருக்கணும், வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ட்ரைனேஜ் சிஸ்டம்னா என்ன, அப்படி எஜுகேஷன்னா என்ன, மெடிசின்னா என்ன, அப்படியே பிரிச்சு மேய்ச்சி வானத்திலிருந்து மழைநீர் கொட்டுற மாதிரி விஜய் வாயிலிருந்து வார்த்தை அப்படியே கொட்டும். வைக்கப்படப்படுறது பெரிய பிரிக்கிற மாதிரி வார்த்தை அப்படியே உருவம்.